தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றுள்ளது. அந்த கட்சிக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கோவையில் 9 தொகுதிகள் அதிமுகவிற்கும் பாஜக ஒரு தொகுதியிலையும் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டிருந்தது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோர் கோவையை குறிவைத்தனர். அதனால் கடந்த முறை அதிமுக கூட்டணியில் தெற்கு தொகுதி மட்டும் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை அண்ணாமலைக்கு ஒரு தொகுதி, வானதி சீனிவாசனுக்கு ஒரு தொகுதி பெற்றுவிட வேண்டும் என பாஜகவினர் தீவிரமாகவே இருந்தனர். அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர், சூலூர், கவுண்டம்பாளையம் உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒன்றில் போட்டியிட தயாராகவே இருந்தார். ஆனால் இந்த முறையும் அதிமுக கூட்டணியில் கோவையில் ஒரு தொகுதி வடக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் வானதி சீனிவாசன் மீண்டும் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது. இதனால அண்ணாமலை பெரும் ஏமாற்றம் அடைந்திருக்கார். இதன் காரணமாக அண்ணாமலை சட்டசபை தேர்தலில் போட்டியிட பாஜக மேலிட தலைவர்களிடம் மறுப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது கட்சி மேலிடம் அண்ணாமலையின் பக்கம் இருந்துள்ளது. அண்ணாமலைக்காக அதிமுகவிடம் பேசியும் இருக்காங்க. அதன்படி சில குறிப்பிட்ட தொகுதிகளை அடையாளம் காட்டி தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் அதிமுகவிடம் கூறியது. இதுல மிகவும் முக்கியமான தொகுதிகள் என்றால் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர், சூலூர், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட தொகுதிகளாகும். கடந்த 2024 மக்களவை தேர்தலின் போது அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிட்டார். அண்ணாமலை தோற்றாலும் கூட மொத்தம் 4.50 லட்சம் ஓட்டுகளை பெற்றார். இதனால் அந்த தொகுதிகளை பாஜக கேட்டாங்க. ஆனால் பாஜக கேட்ட சிங்காநல்லூர், சூலூர், கவுண்டம்பாளையம் ஆகிய 3 தொகுதிகளையும் டீக்கடிக்கவில்லை. அதற்கு பதிலாக கோவை வடக்கு தொகுதியை மட்டுமே வழங்கினார். கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் தனது முடிவே இறுதியானது என எடப்பாடி குறிப்பிட்டார். அதற்கு பாஜகவும் ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த தேர்தலில் கோவை மாவட்டத்தில் 10 சட்டசபை தொகுதிகளில் 9இல் அதிமுகவினரும், கோவை தெற்கில் கூட்டணியில் இருந்த பாஜகவின் வானதி சீனிவாசனும் வெற்றி பெற்றனர். இதனால் கோவை மாவட்டத்தை பாஜகவுக்கு விட்டு கொடுக்க கூடாது என்று எடப்பாடி நினைத்திருந்தார். ஏனென்றால் கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக தனித்தனி அணியாக களம் கண்டது. அதில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 5,68,200 ஓட்டுகள் பெற்று வென்றார். ஆனால் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அண்ணாமலை 2ஆம் இடம் பிடித்தார். அவர் 4,50,132 ஓட்டுகள் பெற்றார். அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் 2,36,490 ஓட்டுகள் வாங்கி 3ஆம் இடம் சென்றார். இதனால் கோவையில் அண்ணாமலைக்கு சீட் வழங்குவது எதிர்காலத்தில் அதிமுகவின் பலத்தை குறைக்கும் என்று எடப்பாடி நினைத்துள்ளார். இதனால்தான் கோவையில் அண்ணாமலைக்காக பாஜக கூறிய இடங்களை அவர் ஒதுக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. 2024 கன்னியாகுமரி மக்களவை தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்த நிலையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தின் நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு என 4 தொகுதிகளை பாஜகவுக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. இதேபோல கிணத்துக்கடவு தொகுதி தனக்கு கிடைக்கும் என அண்ணாமலை தீவிர ஆதரவாளரான வசந்தராஜன் பணிகளை மேற்கொண்டு வந்தார். ஆனால் அவருக்கும் கிணத்துக்கடவு தொகுதி ஒதுக்கவில்லை. இதனால் நேற்று முன்தினம் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை பயன்படுத்தி அண்ணாமலை அரசியல் காய் நகர்த்த வேண்டும் என திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் தொகுதி ஒதுக்கீடு குறித்து பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் PL சந்தோஷ்க்கு எடப்பாடி மீது பரபரப்பு புகார் கடிதம் ஒன்றை இமெயில் மூலம் அண்ணாமலை அளித்துள்ளார். அதில் பாஜகவுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் சாதகமில்லாத தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியுள்ளது. குறிப்பாக பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் தொண்டர்களுக்கு திருப்தி இல்லை, அனைவரும் அதிருப்தியில் உள்ளார்கள். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் 7 தொகுதி கூட வெற்றி பெறுவது சந்தேகம். அதிமுக போட்டியிட்டு தோல்வியுற்ற தொகுதிகளை பாஜக தலையில் கட்டிவிட்டது. குறிப்பாக திமுக, காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜகவுக்கு அதிமுக திட்டமிட்டே ஒதுக்கியுள்ளது. திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் கட்சி வளர்ந்து வரும் அல்லது வளரக்கூடிய தொகுதிகள் அல்ல. இது ஆளும் திமுகவுக்கே சாதகமாக அமையும். பாஜக வலுவாக இருக்கக்கூடிய கோவையில் ஒரு தொகுதியும், திருப்பூரில் 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கியுள்ளது. இது கட்சி வளர்ச்சியை
கூட்டணியை பாதிக்கும். எனக்கு போட்டியிட விருப்பமில்லை. எனக்காக எந்த தொகுதியையும் ஒதுக்க வேண்டாம். பாமக, அமமுக ஆகிய கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கிய பின்னரே பாஜகவுக்கான தொகுதிகளை அதிமுக ஒதுக்கி இருக்காங்க என்று மேலிடத்திடம் அண்ணாமலை கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியும் உள்ளார். அண்ணாமலையின் இந்த குற்றச்சாட்டு கூட்டணியில் கடும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றன அப்படின்னு நான் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பாஜகவுக்கான அமைப்பு ரீதியிலான பல இன்னும் குறைவாகவே இருக்கின்றன. தமிழகத்தில் நாங்கள் இன்னும் பலமாக வேண்டி இருக்கின்றது அப்படின்னும், இதனால தான் நடைபெற இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதை விட எங்களின் பெரிய அண்ணாவுடன், அதாவது அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம். அதிமுகவுடனான கூட்டணியே எங்களுக்கு பலம் சேர்க்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி தனது கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருக்கார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கின்றன. 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. மே 4 ஓட்டு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்திருக்காங்க. கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 18% வரை வாக்குகள் வாங்கியது. இதனால் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துள்ளதாக நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். மேலும் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிலும் பாஜகவுக்கு பலமாக இருக்கும் தொகுதிகளும் அண்ணாமலை போட்டியிட விரும்பிய தொகுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கவில்லை என நிர்வாகிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது பாஜக தொண்டர்கள் ஒரு தரப்பினர் அதிமுக மீதும் பாஜக தலைமை மீதும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தான் விரைவில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பாஜகவின் பலம் குறைவாகவே உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே மேடையில் கூறியிருப்பது பாஜகவினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதாவது டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் நவ் ஸ்மைட் 2026 நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். அப்போது தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பாகவும் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி, அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்பது பற்றி அவர் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். இது தொடர்பாக அமித்ஷா என்ன சொன்னார்னா, தமிழகத்தில் பாஜகவுக்கான அமைப்பு ரீதியிலான பலம் இன்னும் குறைவாகவே உள்ளது. தமிழகத்தில் நாங்கள் இன்னும் பலமாக வேண்டி இருக்கிறது. இதனால தான் நடைபெற இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதை விட எங்களின் பெரிய அண்ணாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம். அதிமுகவுடனான கூட்டணியை எங்களுக்கு பலம் சேர்க்கிறது. இதனால கூட்டணி கட்சிகளுடனான உறவு தமிழகத்தில் அவசியம். எனவே பாஜக அதிமுகவுடன் நெருக்கமாக பணியாற்றுவதோடு சிறிய பிராந்திய கட்சிகளையும் இணைத்து செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தற்போது ஆளும் திமுக மீது எதிர்ப்பு அலை வீசுகிறது. இதனை என்னால் பார்க்கவும் முடிகிறது. அவர்கள் வெறுப்பு அரசியலை பரப்பியுள்ளனர். இதனால் தமிழகத்தில் வலுவான பெரும்பான்மையுடன் எங்களின் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் 25 நாட்கள் மட்டுமே உள்ளது. இப்படியான சூழ்நிலையில் தமிழகத்தில் பாஜகவிற்கு பலமில்லை என்று அமித்ஷா கூறியிருப்பது தமிழக பாஜக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை வைத்திருக்கிறது.